ஓகே, இப்போ வந்து ஜிட் இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். ஜிட் வந்து பார்த்தீங்கன்னா jit-scm கொடுங்க. ஓகே, ஸோ jitacm.com சைட் தான் அது. சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.33 டவுன்லோட் விண்டோஸ் கொடுங்க. ஸோ இதில் போயிட்டு 64 பிட். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டலேஷன் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் இன்ஸ்டலேஷன் டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகே, டவுன்லோட் ஆகி முடிச்சு. ஓகே, ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். எஸ், நெக்ஸ்ட்டு எல்லாமே நெக்ஸ்ட் தான். ஓகே, டவுன் கிரியேட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நோட் பேட் ப்ளஸ் எடுத்துக்கலாம் எடிட்டர். ஓகே, இல்லைனா உங்களுக்கு வந்து நோட் பேடே எடுத்துக்கோங்க. ஸோ எந்த எடிட்டர் வேணுமோ அந்த எடிட்டரை இது பண்ணிக்கலாம். நம்ம நோட் பேடே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, டெஸ்டிங்க்கு நெக்ஸ்ட்டு, அடுத்தது நெக்ஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்து இந்த யூனிக்ஸ் ப்ராம்ப்ட் டூல்ஸ் இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தான் ப்ராம்ப்ட் வந்து இதாகும். ஓகே, bundle the open SSH. next எல்லாம் நெக்ஸ்ட் தான் வருது. சரிங்களா? ஸோ ஜிட் டூல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், விக்ரன் இன்ஸ்டால் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஜிட் இன்ஸ்டால். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து டிக் எடுத்துருக்கேன். ஸோ டிக் எடுத்து ஃபினிஷ். ஸோ இப்போ நம்ம ஜிட் இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. பட் நம்ம ஜிட் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ யூனிக்ஸ் ப்ராம்ப்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், CUG வின்னுங்கிற ஒரு டூல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு யூனிக்ஸ் ப்ராம்ப்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூனிக்ஸ் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அதில் போயிட்டு ஜிட் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிட் வெர்ஷன் வந்து 2.33 ஃபார் விண்டோஸ் 2. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இதில் யூனிக்ஸ் ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கறதுனால CUG வின்னுங்கிற ஒரு டூல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்னா வெப்சைட்டில் போயிட்டு CUG வின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் போனீங்கனால உங்களுக்கு CUGwin.com இருக்கு. ஸோ இதில் போயிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.2. சரிங்களா? 64 பிட் வேணுமா 32 பிட். சரிங்களா? 64 பிட் நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு சின்ன ஃபைல் தான், பட் இது உங்களுக்கு வந்து நெட்ல இருந்தால் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ டவுன்லோட்ஸ் போங்க. ஸோ இதில் போயிட்டு செட்டப் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுங்க. எஸ், ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு ப்ராம்ப்ட் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூனிக்ஸ் ப்ராம்ப்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ யூனிக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து செக் பண்ணலாம். ஸோ எல்எஸ்னா என்ன, அதே மாதிரி லினக்ஸில் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து நம்ம ஜிட் வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு ஜிட் ரெண்டு ஐஃபன் கொடுத்து வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிட்டோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட் எல்லாமே இதில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஜிட்டோட வெர்ஷன் வந்து இன்னொன்று பார்த்தோம் 2.33. ஓகே, இப்போ வந்து நம்ம செட்டப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, விக்ரன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஜிட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அப்புறமாட்டி யூனிக்ஸ் ப்ராம்ப்டுக்காக CUG வின்னுங்கிற டூலும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, பட்